அதே போல் இந்த மாயிதாவில் அல்லாஹ் 3 சட்டத்தை சொல்கிறான். ஒதுவுடைய சட்டம், ஜனாபத்துடைய குளிப்புடைய சட்டம், தயம்முடைய சட்டம். தயம்முடைய சட்டம் ஒரே ஆயத்தில் 3 சட்டங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஒது நமக்கெல்லாம் தெரியும். ஒதுவை பற்றி விளங்கி கொள்ளுங்க. ஒது முறையாக அழகா செஞ்சால் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அனஸ் அவங்களை பார்த்து சொன்னாங்க, அனஸிடத்தில் அஸ்பிகில் உது, அனஸ் அவர்களே ஒதுவை நிரப்பமாக செய்யுங்கள், யஸீது உம்ருக்க, உன்னுடைய ஆயுள் அதிகரிக்கப்படும். ஒதுவை நிரப்பமாக செய்கிறதுனா என்ன? ஒதுவில் என்னென்ன அம்சங்களை மார்க்க விரும்புதோ அதையெல்லாம் செய்யணும். ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்கிறது. ஒருத்தர் பிஸ்மில்லா சொல்லி ஒது செஞ்சாருன்னா அவர் கழுவுறது ஒரு 4 உறுப்பை தான் கழுவுறார். அவர் முழு உடலையும் கழுவிய நன்மை அவருக்கு கிடைச்சிடும். பிஸ்மில்லா சொல்லாமல் ஒது செஞ்சாருன்னா எந்த உறுப்புகளை கழுவுனாரோ அது மட்டும்தான் சுத்தமாகும் என்று ஹதீஸில் வருது. இப்போ ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்கிறது, ஒது செஞ்சு முடித்த பிறகு ஷஹாதா கலிமா ஓதுறது, இந்த எல்லா சுன்னத்தையும் செஞ்சால் அது நிரப்பமான ஒது. யார் ஒதுவை நிரப்பமாக செய்கிறாரோ அவருடைய ஆயுள் அதிகமாகும் சொன்னாங்க. அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட இந்த வசனத்தில் ஜனாபத் இன் குந்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் குளித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறான். பாருங்கள், குளிப்பு கடமையாகிறது ஒரு குடும்பஸ்தனாக இருந்தால் மனைவியோடு தாம்பத்தியம் வைக்கிறதுனாலையும் கடமையாகலாம், அல்லது உறக்கத்தில் ஸ்கலிதம் ஏற்படலாம். இந்த நிலைக்கு பேர் மார்க்கத்தில் ஜனாபத். குளிப்பு கடமையானா தாமதப்படுத்தாமல் குளிச்சிடணும். இரவுல கடமையானா குறைஞ்சபட்சம் ஒது செஞ்சுட்டு படுத்து காலையில் ஃபஜ்ருக்கு முன்னால் குளிச்சிடணும். ஏன்னா ஜனாபத்தோடு குளிப்பு கடமையான நிலையில் ஒருவர் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டிற்கு ரஹ்மத்துடைய வானவர்கள் வருவதில்லை. எந்த வீட்டில் நாய் இருக்குதோ, எந்த வீட்டில் உருவம் இருக்கிறதோ, எந்த வீட்டில் குளிப்பு கடமையானவர் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ரஹ்மத்துடைய வானவர்கள் வருவது கிடையாது. குளிப்பு கடமையான நிலையில் தூங்கலாமா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கலாம் ஒது செய்து விட்டு. அப்போ குளிப்பு கடமையாயிடுச்சு, இரவுல தூங்கணும்னா ஒது செஞ்சுட்டு தூங்குங்கன்னு சொன்னாங்க. குளிப்பு கடமையான நிலையில் சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க சாப்பிடலாம் ஒது செஞ்சுட்டு. இப்போ குளிப்பு கடமையான நிலையில் பசிக்குது, எதையாவது சாப்பிடணும், எதையாவது குடிக்கணும்னு சொன்னால் குளிக்கிறதுக்கு முன்னால் சாப்பிட்றதா இருந்தால் ஒது செஞ்சுட்டு சாப்பிடுங்க, ஒது செஞ்சுட்டு குடிங்க. அப்போ ஜனாபத்துடைய குளிப்பு கடமையான நிலையில் அப்படியே இருக்கக்கூடாது. சில நேரங்களில் வாலிபர்கள் காலையில் தொழுகைக்கும் எழுந்திருக்கிறது இல்லை. அப்போ சூரியன் உதய வரைக்கும் அப்படியே தூங்குறது, பிறகு எழுந்த பிறகு அப்படியே கடை வீதிக்கு போகிறது, காலையில் ஒரு 10 மணிக்கு குளிக்கிறது. இது பெரிய சாபத்திற்குரிய செயலாக இருக்குது. ஆக ஜனாபத்துடைய சட்டங்களை எல்லாம் சொல்லலாம். 3வது மார்க்க நமக்கு வழங்கி இருக்கிற அழகான ஒரு சட்டம் தயமம்ங்கிற சட்டம். இந்த தயமமை நாம் தெரிகிறதும் இல்லை, எப்படி அதை செயல்படுத்துறதுன்னு புரிஞ்சுக்கிறதும் இல்லை. தயமம் ஒரு நல்ல சட்டம். அது ரொம்ப பேர் ஒது செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா தொழுகையை விட்டுறாங்க. காரணம் நான் ஒது செய்ய முடியல, இப்போ கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, தண்ணி படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க, மருத்துவர் சொல்ல கேட்டுக்கொள்ளணும். இப்போ முகத்தை கழுவ முடியாதா? மார்க்கத்தில் தயமம் இருக்குது. தயமம் எப்போ செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யலாம்? கடுமையான குளிருக்கு தயமம் செய்யலாம், நோய்வாய்ப்பட்டால் தயமம் செய்யலாம். தண்ணியை பயன்படுத்தினா ஒருத்தருக்கு ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய காரணங்கள் உலமாக்கள் சொல்கிறாங்க. இப்போ சிலருக்கு தோல் வியாதி, தண்ணியை பயன்படுத்தினால் அவருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஃபுகஹாக்கள் சொல்கிறாங்க அவர் தயமம் செய்யலாம். அப்போ தயமம் அல்லாஹ் நமக்கு அளித்த ஒரு அருமையான ஒரு சட்டம். முந்தைய வேதக்காரர்கள் யூத கிறித்தவர்களுக்கெல்லாம் இல்லை, அவங்க தண்ணியை தான் பயன்படுத்தி ஆகணும், தண்ணியை கொண்டு தான் சுத்தத்தை அவங்க பெற்றாகணும். நமக்கு எல்லாம் தயமமாக செஞ்சுருக்கிறான். தயமம்னா மண்ணில் செய்யணுங்கிறது தேவையில்லை, மண்ணாக இருக்கணுங்கிறது தேவையில்லை. ரொம்ப பேர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மண் இனத்தில் எல்லாத்துலேயும் செய்யலாம், செங்கல்ல செய்யலாம், ஓடாக இருந்தால் ஓட்டில் செய்யலாம், இல்லை சுண்ணாம்பு சுவராக இருந்தால் அதில் கூட செய்யலாம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒரு பகுதியிலிருந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஒது இல்லாமல் சொல்ல மாட்டாங்க, ஒது இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. அந்த சஹாபி சலாம் சொல்லிட்டாரு, உடனே பதில் சொல்லலை. ஒரு வீட்டுக்கு போனாங்க, அந்த வீட்டு சுவத்தில் தயமம் செஞ்சுட்டு பிறகு அவரை கூப்பிட்டு பதில் சொன்னாங்க, உங்கள் சலாமுக்கு நான் பதில் சொல்ல கொஞ்சம் தாமதமானதுக்கு காரணம் நீங்கள் சலாம் சொன்ன நேரத்தில் நான் ஒது இல்லாமல் இருந்தேன். சலாம் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமம்.
அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஒது இல்லாமல் சொல்வது எனக்கு தயக்கமாக இருந்தது, அதனால தயமம் செஞ்சுட்டு உங்களுக்கு பதில் சொன்னேன். இதிலிருந்து உலமாக்கள் சொல்லுவாங்க, முஸ்தஹப்பான காரியங்களுக்கு ஒது செய்ய முடிந்தாலும் தயமம் செஞ்சுக்கலாம். முஸ்தஹப்பான காரியங்களுக்கு இப்போ சலாமுக்கு பதில் சொல்லக்கூடிய விஷயத்தில் கட்டாயம் இல்லை, ஒது செய்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அப்போ தயமங்கிற அழகான இந்த சட்டம் இருக்கு இல்லையா, கடுமையான குளிர்காலத்தில் சிரமமாக இருந்தால் தயமம் செய்யலாம். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டம் இது. இதை தெரியாமல் நம்ம தண்ணியை பயன்படுத்த முடியலைன்னு சொல்லி பல நோயாளிகள் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் தொழுகை விட்டுறாங்க. ஏன்னா தண்ணியை இருக்கணும் இல்லை. இப்போ அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவு செய்விப்பது சாத்தியமே இல்லைன்னு சொன்னால், ஒரு சுவரோரமாக அவங்க படுத்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு யாராவது தயமம் செய்விச்சா போதும். ஒன்று அவங்களே செய்யலாம், அல்லது யாராவது அவங்களுக்கு தயமம் செய்ய வைக்கலாம். யாராவது என்னங்க செஞ்சு வைக்கலாம். தயமங்கிறது 2 தடவை அடிக்கிறது. ஒரு தடவை இப்படி அடித்து முகத்தை தடவி கொள்றது, இன்னொரு தடவை அடித்து 2 கையும் தடவிக்கிறது, அவ்வளோதான். பூமி இனத்தை சார்ந்த எந்த பொருளிலும் தயமம் செய்கிறது கூடும். அவ இந்த சட்டத்தை தெரிஞ்சா அல்லாஹ் ரொம்ப லேசாக்கி இருக்கிறான். தயமம் செஞ்சுட்டு தொழுதுக்கலாம், அந்த தொழுகையை திருப்பி மீட்டணுங்கிற தேவையில்லை.